நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆங்குலர்ல லைஃப் சைக்கிள் குரூப்ஸ். ஆங்குலர் அப்படின்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க் லாங்குவேஜ். அதுல லைஃப் சைக்கிள் குரூப்ஸ் அப்படின்றது ஒரு ப்ரீ டிஃபைன் மெத்தட். ஒரு காம்போனண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி அப்டேட் பண்ணி ஒரு டிஸ்ட்ராய் பண்ற ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுற மெத்தட் தான் வந்து லைஃப் சைக்கிள் குரூப் மெத்தட். ஒரு காம்போனண்ட்ல எந்த ஸ்டேஜ்ல எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்றதுக்கும் லைஃப் சைக்கிள் குரூப்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம யூஸ் பண்ற மோஸ்ட்லி 3 ஹூக்ஸ் தான். என்ஜி ஆன் இனிட், ஆன் சேஞ்சஸ், ஆன் டிஸ்ட்ராய். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெத்தட் வந்து ஆன் இனிட். ஒன்ஸ் வந்து காம்போனன்ட் இனிஷியலைஸ் ஆனதும் நமக்கு ஃபர்ஸ்ட் ரன் ஆகுற குக் மெத்தட் வந்து என்ஜி ஆன் இனிட். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஏபிஐலேருந்து டேட்டா ஃபெச் பண்ற ஃபங்க்ஷனையும் என்ஜி ஆன் இனிட்ல கால் பண்றோம். நம்ம ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்றதுக்கும் ஒரு டிஃபால்ட்டா வேல்யூவை கொடுக்கறதுக்கும் நம்ம வந்து என்ஜி ஆன் இனிட் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லோட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன்ல தான் நான் வந்து கெட் ஏபிஐ கால் பண்ணிடுவேன். நான் கால் பண்ண ஃபங்க்ஷனை என்ஜி ஆன் இனிட்ல தான் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காம்போனன்ட் இனிஷியலைஸ் ஆனதும் ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் தான் எனக்கு ரன் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். செகண்ட் மெத்தட் வந்து என்ஜி ஆன் சேஞ்சஸ். வென்எவர் எப்பயுமே இன்புட் ப்ராப்பர்ட்டிஸ்ல எப்போ வேல்யூ சேஞ்ச் ஆனாலும் என்ஜி ஆன் சேஞ்சஸ் மெத்தட் வந்து கால் ஆகும். மல்டிபிள் டைம்ஸ் கால் ஆகுற ஒரே மெத்தட் என்ஜி ஆன் சேஞ்சஸ் தான். ஒரு பேரண்ட் காம்போனன்ட்ல இருந்து நமக்கு வேல்யூ டிடெக்ட் ஆனாலும் யூஏ அப்டேட் பண்ணாலும் இல்லை ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் நம்ம நியூவை ஆட் பண்ணாலும் நமக்கு என்ஜி ஆன் சேஞ்சஸ் மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் கால் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ப்ரீவியஸ் வேல்யூ கரண்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வேல்யூல நான் வந்து ஒரு ஹைன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு கரண்ட்ல வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணாலும் இந்த ப்ரீவியஸும் கரண்டோட வேல்யூவை கம்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். சேஞ்ச் ஆன வேல்யூஸை வந்து யூஐல டிடெக்ட் பண்ணி உடனே அப்டேட் பண்ணி காட்டுறதுக்கும் என்ஜி ஆன் சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ஜி ஆன் டிஸ்ட்ராய் மெத்தட். தேர்ட் மெத்தட் வந்து என்ஜி ஆன் டிஸ்ட்ராய். ஒரு காம்போனன்ட் டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு பிஃபோரே வந்து நம்மளுக்கு கால் ஆகுற மெத்தட் தான் வந்து என்ஜி ஆன் டிஸ்ட்ராய் மெத்தட். ஒரு செட் டைம் இன்டர்வலை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் அன்வான்ட் ஈவெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த இதெல்லாமே வந்து லிமிட் பண்ணுறதுக்கு என்ஜி ஆன் டிஸ்ட்ராய்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மெமரி லீக்கேஜ்லேருந்தும் நம்ம பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இது எவ்ரி செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு கன்சோலில் ரன்னிங் பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த காம்போனன்ட் இனிஷியலைஸ் பண்ணுறோமோ அதுலேருந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ என்ஜி ஆன் டெஸ்ட்ராயில் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணி கொடுக்கும்போது தான் வந்து ஒன்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆகும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை ஒரு டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு தான் என்ஜி ஆன் டெஸ்ட்ராய் மெத்தட் யூஸ் பண்ணுறோம்.